Dina Pati. பின்னாடி வாங்கண்ணா எல்லாம் பின்னாடி வாங்கண்ணா கொஞ்சம் பேக் வரீங்களாப்பா குமார குமார் சீரம் கொஞ்சம் பேக்ல வந்து பாஸ் சீராம பேக்ல வந்து சரிக்கிட்டு போற கொஞ்சம் ஆட்டுறீங்கண்ணே போயிட்டு இருக்கீங்க ஹரி இது கையில பிடிச்சிருங்க பெல்ட் வணக்கம். இங்கே நாம் சென்று கொண்டிருப்பது காஞ்சிபுரம் மாநகராட்சி பகுதியில் நத்தப்பேட்டை ஏரி எனும் மிக அழகிய எழில்மிகு காலத்தில் இருந்த ஏரி. இந்த ஏரி 400 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டிருக்கிறது மன்னர்கள் காலத்தில். இது அருகிலே வையாவூர் ஏரி ஒன்று இருக்கிறது. அது 250 ஏக்கர் பரப்பளவில் இருக்கிறது. இந்த ஏரி நிரம்பினால் வையாவூர் ஏரி, அதற்கு கீழே இருக்கின்ற 4-5 ஏரிகள் இருக்கிறது, பெரிய ஏரிகள்லாம் இருக்கிறது. இதில் என்ன பிரச்சனை என்றால் இந்த நீரை பார்த்தீர்கள் என்றால் பச்சை நிறத்தில் இருக்கிறது. இன்னும் நமக்கு பருவம் தொடங்கவில்லை. ஆனால் இந்த ஏரி முழு கொள்ளளவு பெற்றதாக இருக்கிறது. சுற்று வட்டாரத்தில் இது போன்ற எந்த ஏரியும் கிடையாது. இதற்கு என்ன காரணமா, காஞ்சிபுரம் மாநகராட்சியில் உள்ள சுத்திகரிக்கப்படாத கழிவு நீர் தினம் இந்த ஏரியிலே கலந்து கொண்டிருக்கின்றன. ஒரு ஏரியை காப்பாற்றுகின்ற ஒரு சூழல் கூட தமிழ்நாட்டில் இல்லை. எவ்வளோ சட்டங்கள் இருக்கிறது. 2017 சதுப்பு நிலம் விதிகள், ரூல்ஸ், அதன்படி இந்தியாவில் உள்ள அனைத்து சதுப்பு நிலங்களிலும், அதாவது கிட்டத்தட்ட இந்தியாவில் 2,30,000 சதுப்பு நிலங்கள், 1,30,000 சதுப்பு நிலங்கள் இருக்கிறது. அத்தனையும் வரைவுரை செய்து அதற்கு அரசாணை பிறப்பித்து அதை பாதுகாக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் பலமுறை சொல்லியும் தமிழ்நாடு அரசு அதை பற்றி எந்த அக்கறையும் கிடையாது. பாதுகாக்க வேண்டும். இந்த ஏரியை பறவைகள் சரணாலயமாக அறிவிக்க வேண்டும். காரணம், வலசை பறவைகள் ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான பறவைகள் இந்த பகுதிக்கு வருகிறது, இந்த ஏரிக்கு வருகிறது. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா அந்த கடைசியில் பெலிக்கன் இருக்குது, ஆஸ்திரேலியாவில் பெலிக்கன். இதை பசுமை தீர்ப்பாயம் இதை உடனடியாக தமிழக அரசு இந்த நத்தப்பேட்டை ஏரியை பறவைகள் பாதுகாப்பிடம், பறவைகள் சரணாலயமாக அறிவிக்க வேண்டும் என அறிவித்தது. அப்படி அறிவித்திருந்தால் யாருமே குப்பையும் கொட்ட முடியாது, கழிவும் வெளியில் விடப்பட முடியாது. ஏன்னா ஒரு நாளைக்கு 24 டன் கழிவு இது உள்ள கலக்கு, 24 டன்.
சுற்றி இருக்கிற மக்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியை பயன்படுத்த முடியல. அது மட்டும் இல்லை, அவங்க கிணத்துலையும் அவங்க போர்லேயும் கழிவு நீர் தான் வந்துட்டு இருக்கு. சுகாதார சீர்கேடுகள் எவ்வளோ இருக்குது இந்த பகுதி மக்களுக்கு. இதனால் உடனடியாக தமிழக அரசு கழிவு நீர் இதில் ஏரியில் கொட்டுறதை நிறுத்தணும். ரெண்டாவது, இவ்வளோ பெரிய ஏரி, 400 ஏக்கர் பரப்பளவு உள்ள ஏரி, பறவைகள் வருகின்ற ஏரி, இதை பறவைகள் சரணாலயமாக பசுமை தீர்ப்பாயம் கேட்டதற்கு இணங்க அதை அறிவிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும். இதுக்கு கீழ் இருக்கின்ற அத்துணை ஏரிகளும் பாதுகாக்க வேண்டும். அது மட்டுமல்ல, கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் உச்சநீதிமன்றம் இன்னும் 3 மாதத்தில் தமிழக அரசு உள்ளிட்ட இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் அவங்க இந்த வெட்லேண்ட்னு சொல்லு, சதுப்பு நிலம், வெட்லேண்ட், இதையெல்லாம் வரைமுறை செய்து அதற்கு அரசாணை பிறப்பித்து அதை பாதுகாக்க வேண்டும் என சொல்லி இன்னும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. அதாவது வெட்கக்கேடு. தமிழ்நாடு அரசு, தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 42,000 சதுப்பு நிலங்கள் இருக்கிறது. அதில் 26,800 சதுப்பு நிலங்கள் 5 ஏக்கருக்கு மேல் உள்ள சதுப்பு நிலங்கள். இந்த 26,800 சதுப்பு நிலங்களை பாதுகாக்க வேண்டும் என சட்டம் இருக்கிறது, விதிகள் இருக்கிறது, ரூல்ஸ் இருக்கிறது, ரெகுலேஷன்ஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது, உச்சநீதிமன்ற தீர்ப்பும் இருக்குது. ஆனால் இதுவரை ஒரே ஒரு ஏரி கூட தமிழ்நாடு அரசு அதை அரசாணை பிறப்பிக்கவில்லை, பாதுகாக்கவில்லை. ஒரு ஏரி கூட. வெட்கக்கேடு. இதுக்கு தனியாக வெட்லேண்ட் அத்தாரிட்டின்னு ஒன்று இருக்குது, இதுக்கு டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டி, இதுக்கு அதிகாரிகள், அவங்களுக்கு சம்பளம், அவங்களுக்கு ஆஃபீஸு, அவங்களுக்கு ஏடிஏ எல்லாம் எதுக்கு? 7 ஆண்டு காலமாக விதிகள் வந்து, அந்த ரூல்ஸ் வந்து 7 ஆண்டுகள் ஆகிறது. 7 ஆண்டுகள் என்னத்தை செஞ்சுட்டு இருக்கீங்க? எங்களுடைய பணத்தை வச்சுக்கிட்டு, மக்களுடைய பணத்தை வச்சுக்கிட்டு தமிழ்நாடு அரசு என்ன செஞ்சுட்டு இருக்கு? ஆக இது தொடர்ந்தால் நிச்சயமாக இந்த நத்தப்பேட்டை ஏரி மட்டும் இல்லை, மற்ற ஏரிகள் அத்தனை ஏரிகள்லையும் முன்னாடி பாட்டாளி மகிழ்ச்சி தொடர்ந்து போராட்டம் நடத்தும், காப்பாற்றணும். ஏன்னா இந்த ஏரிகள் இது சுற்றுனா முடிஞ்சு போச்சு. மன்னர்கள் காலத்தில் தமிழ்நாட்டில் 42,000 ஏரி இருந்தது. இப்போ மக்களாட்சி காலத்தில் 15,000 ஏரி காணலை, போயிடுச்சு. 27,000 ஏரின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போதைக்கு எங்களுக்கு தெரிஞ்சது 15,000 ஏரி. ஏரி மேலே தான் கலெக்டர் ஆஃபீஸ் கட்டுறதும், ஏரி மேலே தான் ஸ்டேடியம் கட்டுறது, ஏரி மேலே தான் நீதிமன்றங்கள் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் ஏரிகள் எப்படி? ஏரிகள்லாம் நம்ம பாதுகாக்கப்பட வேண்டும். காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம் காரணத்தால் மழை வந்து இன்னும் அடுத்த 10-15 ஆண்டுகளில் அதிகமான பெய்கிற மழையை பாதுகாக்கணும், சேமிக்கணும். அதுக்கு இது போன்ற ஏரிகள் நம்ம பாதுகாத்து தூர்வாரி ஏன்னா இதெல்லாம் நமக்கு கூட இருக்கின்றது, காலங்காலமாக இருக்கிறது. இதை தூர்ந்துட்டு இதை நாசப்படுத்திட்டு போனால் நமக்கு சுகாதாரமாக வாழ முடியாது. அது இல்லாமல் மக்கள் வாழ முடியாத ஒரு சூழல் வருவதில்லை. அதனால் இதை செய்ய வேண்டும் விரைவில். இது செய்யவில்லை என்றால் விரைவில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் சுற்றி இருக்கிற பகுதியில் கடுமையான போராட்டங்களை நாங்கள் செய்ய திட்டமிட்டிருக்கிறோம். இந்த தண்ணியை காஞ்சிபுரம் மாநகராட்சியில் உள்ள அனைத்து அதிகாரிகளும் குடிக்கணும். எடுத்துகிட்டு போய் கொடுப்பா ரமேஷ், எல்லாருக்கும் ஒரு பாட்டில் தண்ணி குடிக்க சொல்லு. ஆமாம், கலெக்டர் உள்ளிட்ட சொல்கிறேன். அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் அது நடக்குது என்ன தெரியும். ஒரு போராட்டம் பண்ணுங்க, தொடர்ந்து பண்ணிட்டு. சரி, நன்றி. அப்படியே இருங்க, இப்படி வந்து விஜய் விஜய் சார் அப்படியே கொஞ்சம் பின்னாடி வாங்கப்பா, பின்னாடி வாங்க. நான் ரவினா வாப்பா, நீ எத்திட்டு இருந்தா வாயேப்பா. கொஞ்சம்